திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தரைமட்டமாகும் அமெரிக்க இராணுவ தளங்கள். ஈரானில் ஏவுகணைகள் என்னென்ன தெரியுமா? பரபரப்பு தகவல். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் என்பது தொடர்ந்து வலுத்து வருகிறது. ஈரான் மீது இதுவரை யாரும் பார்க்காத அளவுக்கு குண்டுமழை பொழிவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வார்னிங் செய்துள்ளார். ஈரானும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை தயாராக வைத்துள்ளது. இந்நிலையில்தான் ஈரானிடம் கைவசம் உள்ள சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் என்னென்ன, அதனை வைத்து அமெரிக்காவின் எத்தனை இராணுவ தளங்களை தாக்க முடியும் என்பது பற்றி பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நீண்ட காலமாக மோதல் உள்ளது. தற்போது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இரு நாடுகள் இடையேயான மோதல் என்பது நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. ஈரான் தற்பொழுது அணு ஆயுதம் தயாரிப்பில் ஆர்வம் காட்டி வருகிறது. இதனை காரணம் காட்டி ஈரானை சீண்டி தொடங்கியுள்ளனர் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, மாறாக அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்கும் பட்சத்தில் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா கமோனிக்கு கடிதம் எழுதினார். ஆனால் ஈரான் செவிசாய்க்கவில்லை. அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இல்லை. இதற்கு முக்கிய காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான். அதாவது கடந்த 2017, 2021 வரை அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக பதவியேற்றார். அப்பொழுது அவர் ஈரான் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்தார். அது மட்டுமின்றி கடந்த 2015ஆம் ஆண்டில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா போட்ட ஈரான் அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். இதனால் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் தனிப்பட்ட பகை உள்ளது. அது மட்டுமன்றி கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ட்ரம்ப் கொலை முயற்சியின் பின்னணியில் ஈரான் உள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் நாளுக்கு நாள் இரு நாடுகளும் இடையேயான மோதல் என்பது வலுத்து வருகிறது. இப்படியான சூழலில் அணுசக்தி திட்ட ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுத்துள்ள நிலையில் அந்த நாட்டின் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு குண்டுகள் வீசப்படும் என்று ட்ரம்ப் வார்னிங் செய்துள்ளார். இதனால் சுதாகரித்து கொண்ட ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணையை தயார் நிலையில் வைத்துள்ளது. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்கா உடனான தொடர்பு மோதலுக்கு நடுவே ஈரான் தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வந்தது. குறிப்பாக 2020 ஆண்டில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். 2020 ஜனவரியில் ஈரானில் வெளியிட்ட பயங்கரவாத எதிர்ப்பு படைப்பிரிவின் தலைவராக இருந்த ஜெனரல் காசிம் சுலைமானியை ட்ரம்ப் கொன்றார். அன்று முதல் ஈரான் தனது இராணுவ வலிமையை பலப்படுத்த தொடங்கியது. இப்பொழுது மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக உள்ள நிலையில் அவர் மூலம் ஈரானுக்கு பயங்கரமாக மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. அதோடு ஈரானை தாக்கும் வகையில் B-2 பாம்பர்ஸ் என்ற போர் விமானங்கள் மூலம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வகையில் இந்தியா பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா என்னும் பவளத்தீவில் உள்ள விமானப்படை தளத்துக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள படைத்தளங்கள் அமெரிக்கா சுமார் 50,000 வீரர்களை குவித்துள்ளது. இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்கினால் அது பெரும் மோதலாக மாறும். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தனது ஏவுகணைகளை வைத்து மத்திய கிழக்கு உள்ள அமெரிக்கா இராணுவம், விமானப்படை, கடற்படை தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தும்.
அதற்கு தேவையான ஏவுகணைகளை ஈரான் வைத்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.